நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு கிச்சடி செய்ய போகிறோம். வீட்டில் வேலைகள் அதிகமாக இருக்கிற நேரங்களில் ஏதாவது ஒன்று சிம்பிளாக செய்யணும்னு நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா தட்டாக சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு கிச்சடி பண்ண போகிறோம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் அருமையாக கொடுத்துடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய அரிசி வந்து வீட்டரிசி தான். வீட்டரிசி வந்து 2 கப்பு மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்கோம். 2 கப்பு எடுத்துட்டு அது வெயிட்டில் வந்து அரை கிலோ எடுத்து நல்லா எடுத்த உடனே நம்ம சட்டியில் போட்டு நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு இப்போ நம்ம ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அரிசியை நமக்கு 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த கிச்சடிக்கு வந்து நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சிடணும். 1 மணி நேரம் ஊறின அரிசியை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துருங்க அரிசியை. இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. அடுத்து பாசிப்பருப்போட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் மெஷர்மெண்ட்டில் 1/4 கப்பு எடுத்து இதையும் நம்ம அதை சேர்ந்தால 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நான் எதுக்காக தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வைக்கும்போது சேர்ந்தால ஊற வச்சுக்கலாம். இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து முதையே கழுவிட்டு தான் நான் ஊற வச்சுருக்கேன். அதுதான் நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஊற வச்சுட்டு கழுவும் போது அதில் இருக்க நிறைய சத்துக்கள்லாம் மறுபடியும் நல்லா ஊறிடுச்சுன்னா தண்ணியில் இறங்கிடும். அதனால் நான் வந்து கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். பருப்பு வந்து நம்ம ஊற வச்சனால கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஆனால் வெயிட்டில் வந்து 50 கிராம் வந்து கப்பில் வந்து 1/4 கப்பு. இப்போ அதையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி வந்து 4 கப்பு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நம்மளோட கிச்சடி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரிசி வந்து ரொம்ப தண்ணி வாங்கி வேகும் அப்படின்னா கூட ஒரு 1/2 கப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டில் 2 கப் அரிசி எடுத்துருக்கோம்ல, இப்போ 4 கப் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து குக்கரை அடுப்பில் வச்சு பற்ற வச்சிட்டேன். இப்போ குக்கரு சூடாகிட்டு இருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம கிச்சடிக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். வேகிற பக்கம் வந்து நல்லா குழைவாக இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும். அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிச்சடிக்கு அரிசியும் பருப்பும் நம்ம குக்கரில் வச்சு நல்லா 3 விசில் விட்டு கேஸு தன்னால் ரிலீஸ் ஆகிடணும். இப்போ நம்ம திறந்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ரெடியானதை நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கணும். இந்த சோறை வந்து அரிசி அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கா, இது நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அந்த அளவுக்கு மசிச்சுக்கிறணும். மசிச்சுட்டு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தனியாக கொஞ்சம் பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1 கப்பு தயிர் மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு தயிர், இது வந்து 250 ml சேர்த்துட்டு 1 கப் தயிருக்கு 1 கப் தண்ணி, சேர்த்துருங்க. இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு தூள் உப்பு. இப்போ நம்ம காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கடைஞ்சிடலாம். ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கடைஞ்சிருங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு. நல்லா இந்த கலக்கினதை அப்படியே தூக்கிட்டு வந்து இப்போ நம்ம கிச்சடி மசிச்சு வச்சுருக்கோம்ல, இதில் வந்து ஊற்றிடணும். அப்படியே ஊற்றிட்டு மல்லி இலை கொஞ்சம் நிறையா நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா இலையாக எடுத்து வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த இருக்கிற சூட்லேயும் நம்ம எல்லாத்தையுமே கலந்துடலாம். நல்லா கலந்து கொடுத்துடணும். நல்லா கலந்து கொடுத்தோம்னா நமக்கு நல்லா அந்த மாதிரி நல்ல ஒரு எடுத்து சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா அருமையாக கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ நல்லா கிண்டியாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு 2 டீஸ்பூனு நெய் சேர்த்துருங்க. நெய் நல்லா உருகி வரட்டும், சூடாகி வரட்டும். 1 டீஸ்பூனு சீரகம். இப்போ நமக்கு சீரகம் நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு வந்த உடனே நொறுக்கின மிளகு 1 டீஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுவும் லேசாக பொரிஞ்சு வரட்டும். அடுப்பு வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க. இஞ்சி 2 இஞ்சி அளவு எடுத்து நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு கருவேப்பிலை ஒரு 4 கொத்து தாராளமாக எடுத்து உள்ளே சேர்த்து விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கிச்சடியில் நம்ம இதை கொட்டிடலாம். தாளிப்பை
இப்போ நம்ம தாளிப்பை போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான கிச்சடி அருமையாக தயாராகிடுச்சு. அப்படியே நல்லா புட்டு மாதிரி எடுத்து குழைவாக சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்கு பக்கத்தில் ஒரு சைடிஷ்டு வேறு ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பொடுசாக வெட்டி போட்டு கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள், மல்லி, ஒரு பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் பண்ணி இதோட சைடிஷ்டு இதுதான். இதை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். அப்படியே நமக்கு எடுத்து இந்த பச்சை தக்காளி, பச்சை வெங்காயத்தோடு சாப்பிடும்போது வா, இதே மாதிரி இதே ஸ்டெப்பு மாறாமல் நீங்கள் ஒரு தடவை இந்த பருப்பு கிச்சடியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.